தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ் ஞானம் மிகமேவும் கைஞான பெருஞானை கழல் நாழும் மரப மல்லடி நாழும் மலத்தோவும் அடியார்கள் முழமான வினை கூட நினைக்காதே. தில்லை புத்தவர் மாற்றமில்லை சிவனேஸ்வரே திருமகா சந்தானங்கள் பதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே போன தடவை சதியுருமத்தின் சுழலும் என் ஆவி அப்படின்னு பார்த்தோம். தளர்வு இல்லதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டார் அவளாலையனும் மதியுரு வேயும் மகிழ்வனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியார் சிந்தூர ஆனன சுந்தரி என்று மிக அழகாக நிறைவு செய்கிறார். சுந்தரி என்று நிறைவு செய்கிறார். நல்ல ஒரு சிவந்த நிறத்தை அழகான நெற்றி, அதுல சிவந்த நிறமுடைய அந்த திலகம் அணிந்தவளான பேரழகு கொண்டவள். சுந்தரி என்றாலே பேரழகு கொண்டவள். அம்மை நீ எந்த இடத்துல போய் பார்த்தாலும், எந்த கோவில் அழகே வடிவமாக இருப்பாள். திருவிழா காலங்கள் ஒரு பக்கம், மதுரையில எல்லாம் மீனாட்சி அவ்வளவு ஒரு அழகு, பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற ஒரு அழகு. எங்க ஊர்லயும் இன்னைக்கெல்லாம் தேரோட்டம், சுவாமி அம்பாள். அல்ல, அம்பாள் எப்பவுமே ஒரு தனி ஒரு வாகனத்துல வருவா. இல்ல சுவாமி அம்பாள் போக பொருத்தமா வரும்போது தனியா அம்பாள் இருப்பாள். இதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துல படிக்கிற மாதிரி தான். போக பொருத்தம் என்பது உயிர்களுக்கு அருள் பாலிக்க வரும் அம்மையப்பனான அந்த திருக்கோலம். பக்கத்துல அம்மை வருதல் அப்படின்றது ஐந்தொழில் புரிவதற்கு இறங்கி வருபவள் இவள் தான், அருள் பாலிக்க வருபவள். அதான் அருள், அது சக்தி, இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் தான் இங்கே வெளிப்பட்டு இறைவனுடைய ஆற்றல், ஞானமே வடிவான இறைவன் அவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு சக்தியாக அருளாக, அது அங்க தனியாக எல்லா கோவிலையும் இது இருக்கும். போகமான அந்த அம்மையப்பனான காட்சி இருக்கும், போகமொத்தம். இங்கிட்டு அம்மையோடைய காட்சி இப்படி இருக்கும். வந்துதான் நமக்கு திருவிழாவுல வருவாங்க. பஞ்சமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமூர்த்தங்கள்ல இப்படி வர்றது அப்படின்றது. இங்க அம்மையை அழகே வடிவாக காணுதல், அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடங்கள்லயும் அம்மை ஒவ்வொரு நிறம் போட்டவளாக இருப்பாங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு நிறம். அதுக்கே நமக்கு சகஸ்ர நாமத்திலையும் கூட அதை பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் அந்த நிறம் அப்படின்றது. சிவந்த நிறம் என்பது ராஜராஜேஸ்வரி. இந்த மூர்த்தங்கள்ல ஒரு 5 மூர்த்தங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த சிவந்த நிறம் என்பது பர்த் ஆஃப் ஜெனிசிஸ், இந்த உலகத்தை படைத்தல். இந்த 5 தொழில் புரிய வரும்போது அம்மை அப்படி சிவந்த நிறம் கொண்டவளாக வரக்கூடியவள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்ப அழகின் வடிவாக வருவதல் எதற்காக என்றால் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து. ஏன்னா புறப்பொருட்களை பார்த்து பார்த்துதான் நம்ம அந்த பொருளை மனதிற்குள் வாங்கி மனதிற்குள் தியான பொருளாக்கி தியான பொருளாக்கும் பண்ணி அந்த சதா காலமும் தியானிக்க 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 அந்த பொருளோடு விட்டு பிரியாத ஒரு சொந்தம், அந்த விட்டு பிரியாத அந்த நிலை, அந்த யோக நிலையில் அம்மையோடு ஒன்றித்து நிற்றல். அப்பத்தான் நமக்கு மேலான உயர்வு இந்த பாசங்கள்ல இருந்து நீக்கக்கூடியது. அப்ப அதுக்கு மூல காரணமாக இருக்க வேண்டியது எது என்றால், நாம தியானிக்கும் பொருள் நமக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கணும். முதல்ல பிடித்தமான பொருளை தானே மனசுக்குள்ள போட்டு தியானிப்போம். இப்போ கோயிலுக்கு போறோம் அப்படின்னா முருகன்
அழகா இருப்பார். எல்லாருக்கும் பிடிக்கும். முருகரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அழகு. முதல்ல ரொம்ப ரொம்ப அழகு. அப்புறம் அம்பாள், அவளுடைய அழகு வசீகரமான அழகு. அதுக்கு அழகு சேர்க்கும் வண்ணமாக ஏராளமான நகைகள், அலங்காரம், இன்னும் கூட ஜடை அலங்காரம், முக அலங்காரம், நல்ல புடவை, ஏராளமான நகைகள், மாலைகள். மாலைகள்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளவு நேர்த்தியா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இந்த வகையாக இப்படி இறைவனை கண்டு காணுதல். எங்க அம்மை அப்படிதான் அழகாக வருகிறார். சுந்தரியாக. சுந்தரி மட்டுமல்ல, எந்தை துணைவியாக. அடுத்த வார்த்தையை பக்கத்திலே போடுறாரு, எந்தை துணைவி. இன்னைக்கெல்லாம் கோவில்ல அந்த சப்பரத்துல வரக்கூடிய அந்த மூர்த்தங்களை ஒரு நிமிஷம் பாரு, யோசிச்சு பாரு. அப்ப அம்மையப்பனான அந்த போக மூர்த்தம் இதுதானே நமக்கு அருள்பாலிக்க வருது, ஐந்தொழில் புரிய வருது. சதாசிவமாக மனோன்மணியாக அருள் பாலித்தல். அதான் எந்தை துணைவி, அம்மையப்பனான திருக்கோலம். அழகின் வடிவமான அம்மை, அம்மையப்பனான திருக்கோலம். இன்னைக்கு சப்பரத்துல வர்ற மூர்த்தமே இதுதான். சில நேரங்கள்ல அம்மையப்பனுக்கு தனியான ஒரு சப்பரம் இருக்கும், அம்பாளுக்கு தனியா ஒரு சப்பரம் இருக்கும். ஆனா இப்ப அதை எங்க கோயில்ல எல்லாம் 5 சப்பரமா போகும். பிள்ளையார் போவார், விநாயகர் முருகர் போவார், அம்மை தனியா போவா, சுவாமி அம்பாள் போவாங்க, முன்னாடி அவர் சண்டீஸ்வர் போவார். இப்படி 5 சப்பரமா போகும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டாங்க, இங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் சேர்த்துடுறாங்க. சேர்த்து 2 சப்பரம் 3 சப்பரம் ஆக்கிட்டு இழுக்கிறதுக்கு ஒரு பக்கம் அது ஒரு சிரமங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? அதுக்காகவும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். முதல்ல அப்படி இருந்தது. 5 மூர்த்தங்கள், பஞ்சமூர்த்தங்கள் தான் அதுக்கு பேரு. பஞ்சமூர்த்தங்கள். அந்த பஞ்சமூர்த்தங்களோட தான் புறப்பாடு ஆகும். இப்ப இந்த இடத்துல அழகா இதை சொல்றாரு பாருங்க. சுந்தரியாக இருக்கும் அம்மை, அழகின் உருவாக இருக்கும் அம்மை இங்க அப்பாவோடு இணைந்து, அது சதாசிவ மூர்த்தமாக எந்தை துணைவியாக, அந்த இறைவன் இறைவியாக போகமூர்த்தமாக. இது எதற்காக? உயிர்களுக்கு அருள் பாலிக்க வரும் தன்மை. சொல்ல போனா ஐந்தொழில் புரிய வரும் தன்மை. இதுதான் சுவாமி அம்பாள் நமக்கு ஐந்தொழில் புரிய வரும் தன்மை. இந்த ஐந்தொழில் தானே இன்னைக்கு உயிர்களுக்கு அறிவு விளங்க வைத்தலும், மேல் நோக்கி செலுத்துதலும். மீண்டும் மீண்டும் பிறப்புல உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த பிறப்புல இருந்து மீண்டு பிறவாமை அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த உயிர்களை பக்குவப்படுத்தி இத்தனைக்கும் காரணமான மூர்த்தம். அதை நமக்கு இங்க அழகா ஒரு வார்த்தையில கொண்டு வர்றார். மணக்கண் முன்பாக கொண்டு வருகிறார். சுந்தரியாக எந்த துணைவியாக வரும் இவள் எதை செய்கிறார்? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, என் பாச தொடரை எல்லாம் வந்து அறி. இதுக்காகத்தான் வரலாம், இதுக்காகத்தான் வரலாம். அந்த பாசம் என்ற மாத்திரத்திலே உயிர்களுடைய அறிவில் இருக்கும் மலம் முதல்ல, அது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக வேறு 2 மலங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஆணவ மலம்ன்றது அறியாமை முழுக்க உயிருடைய அறிவை பந்தித்து கொண்டு எந்த ஒரு அறிவும் விளங்காத நிலையில் இருக்கும் உயிர்கள். அந்த உயிர்கள், அதுக்கு பேர் தான் கேவல நிலை அப்படின்றது. கேவலம்னா நம்ம சாதாரண சொல்ற மாதிரி இல்லை, தனித்து நிற்றல். அந்த கேவல நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு இப்ப எதை கொடுக்கிற அப்படின்னா, அந்த அறியாமை என்ற மலத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அதுக்காக மாயை என்ற பொருளில் இருந்து தனு கரணம், இந்த தனு கரணம் உடம்புதான். தனு கரணம், இது உடம்பு இருக்கிற ஒரு உலகம் வேணுமே, அந்த உலகம். அப்ப தனு கரண புவன போகம் இதெல்லாம் அனுபவிக்கணும்.
அதுக்காகத்தான் முதல்ல ஒரு வார்த்தையை போட்டால் எந்தை துணைவி. அம்மைதான் இதை செய்ய வர்றான, அதனால சுந்தரியாக அவளை சொல்லிவிட்டார். அடுத்து போக மூர்த்தமாக எந்தை துணைவியினர். இது இவ்வளவு அப்படியே இங்க உயிர்களுக்காக தத்துவ ரூபத்தில் இருந்து செயல்படுத்தும் தன்மை. அது அழகா இங்க பட்டியல் போடுற. சுந்தரியாக வரும் அம்மை இங்கே எந்தை துணைவியாக சதாசிவம் மனோன்மணியாக வரும் அன்னை இந்த உயிர்களுடைய பாசம் என்பது முதல்ல மலம், ஆணவ மலம். உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக, அறிவை முழுவதுமாக பந்தித்து கொண்டு இருக்கும் அந்த மனம், அதை நீக்க வேண்டும். அது சாதாரணமானது இல்லை. அப்ப அந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்பதற்காக இங்க இன்னொரு பொருள், அதாவது ஒரு கட்டை நீக்கிறதுக்கு 2 கட்டு போடுறாங்க. அப்படி ஒரு கட்டு இறுக்கமா இருக்கு. பசுக்கள் உயிர்கள் அப்படின்னாலே பச்சென்றாலே கட்டுதல், கட்டப்பட்டு இருக்கிறது. எதனோடு? ஆணவ மலத்தோடு கட்டப்பட்டு. அந்த கட்டிலிருந்து நீக்கிறதுக்காக இந்த உயிர்களுக்கு மேலும் 2 கட்டுகள். அந்த கட்டு என்னன்னா, முதல் இருக்கிற கட்டு முழு அறியாமை, இருள், முழுக்க இருள். இருளுக்குள்ள இருக்கிற ஒருவனுக்கு கொஞ்சம் ஒரு வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் தருவதற்காக ஒரு ஜஸ்ட் லைட், டார்ச் லைட் மாதிரி இந்த உடம்பு கொஞ்சம் அறிவு விளக்கம் பெறுவதற்காக. இது நீங்க சாதாரண உணர்வுனா, இப்ப கண்ணு இருக்கு. கண்ணு ஒரு காலத்துல நல்லா பயன்பட்டுச்சு, எல்லாவற்றையும் நல்ல நுணுக்கமா பார்த்து அறியக்கூடியதா. கொஞ்ச நாளானோடனே அதுல ஒரு புரை என்ற ஒரு குற்றம் வரும். இந்த புறையை நீக்கிறதுக்கு முதல்ல வெள்ளெழுத்துன்னு ஒண்ணு வரும். அப்போ ஒரு கண்ணாடி போடுவோம். அப்புறம் புறையை நீக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்ப இந்த கண்ணு முதல்ல பார்வையில நல்லா இருந்தது. ஆனா இந்த கண்ணுல உள்ள அந்த குறைபாடு நீங்க வேண்டும் என்றால் அதுக்கு இன்னொரு கருவியை சேர்க்க வேண்டும். என்ன கருவினா, இப்படி கண்ணாடி இல்ல லென்ஸு இதெல்லாம் சேர்க்கிறாங்க இல்லையா? சேர்த்தா அது கொஞ்சம் ஒளி நல்லா தெரியக்கூடியதா. அதே போல உயிருடைய அறிவை பந்தித்து கொண்டிருக்கும் ஒரு இருள், அந்த இருளை நீக்க வேண்டும் என்பதற்காக, கொஞ்சம் அறிவு விளக்கம் வருவதற்காக இந்த மாயை நாம் செய்த வினைக்கு ஏற்றார். இப்ப இது இதுவும் சேர்க்கப்பட்ட இந்த 2 மாயை கண்ணும் சேர்க்கப்பட்டுச்சு. இது எதுக்காக? கொஞ்சம் விளக்கத்துக்காக. ஆனா இதுவும் முழுக்க நீக்கும். ஆணவத்தை நீக்கிறதுக்குதான் இது 2 சேர்க்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு துணி அழுக்கா இருக்கு, இந்த அழுக்க நீக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் சர்ப்ல நனைய வச்சு நல்ல பிரஷ் போட்டு கழுவிட்டு போதும் அப்படி இருக்கட்டும் விட்டுருவோமா? இல்லை, அழுக்கு நீங்கணும்ன்றதுக்குத்தான் இந்த சோப்பு அல்லது சர்ப்பு எல்லாம் சேர்க்கணும். அப்புறம் அது அப்படியே அந்த அழுக்கோட சேர்ந்த சோப்பு நுரையோட சேர்ந்து அழுக்கு வெளியேறும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி துவைச்சி எடுத்து அப்புறம் தண்ணிக்குள்ள 2 தடவை முக்கி எடுத்து பிழிஞ்சா இப்ப சோப்பு நுரையும் போயிரும், தண்ணியும் புழிஞ்சு எடுத்துறோம். இப்ப துணியும் அழுக்குல இருந்து மறுக்கும். அப்ப சோப்பு தண்ணி இதெல்லாம் அவர்களே வைக்கல, சேர்க்கப்பட்ட பொருள். எதுக்காக? அந்த அழுக்க நீக்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட பொருள். அதுவும் நீக்கப்பட வேண்டும். அப்ப இந்த அறியாமை என்ற ஒரு ஆணவ மலம், அதை நீக்கிறதுக்காக மாயை கண்மம், இந்த மாயை கண்மமும் நீக்கப்பட வேண்டும். இதை செய்யறதுக்கு தான் சாமி ஞானமே வடிவான பரம்பொருள் அம்மையை, அருளை, அதான் அருள், அது சக்தி, சக்தியாகும் அரண்தனுக்கு அம்மையை, சக்தியின் ரூபமாக இருக்கும் அம்மையை இங்கே அனுப்பி அந்த அம்மைதான் 5 தொழில்களையும் புரிய வைக்கிறார். இந்த 5 தொழில்கள் எதற்காக என்றால், நம்முடைய பாச தொடர் ஒரு நாள் 2 நாள்ல 84 லட்சம் யோனி பிறவியாக தொடர்ந்து கொண்டிருக்கு. ஒரு பிறவி 2 பிறவி இல்லை, எத்தனை பிறவிகள்.
எடுத்தும் இன்றைக்கும் நீங்காத. அப்ப அந்த ஆணவ மலத்துடைய காரியம் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆணவ மலத்தை நீக்கிறது அவ்வளவு எளிதானது அல்ல. அதனால அடுத்த பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பிறவியிலாவது தெரிகிறாரா, இந்த பிறவியிலாவது அடுத்த பிறவியிலாவது தெரிகிறாரா அப்படின்னு சாமி கொடுக்கிறார். ஆனால் கொடுத்த பிறவிகள் எல்லாம் இந்த உலகம், உடல், இவையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டியது, விட்டு விலக வேண்டியது என்ற உணர்வு இல்லாமல், எப்படி துணியில இருக்க அழுக்க நீக்கும் போது சோப்போ தண்ணியும் போட்டுட்டு அதையும் நீக்கிறோமோ, அதே போல இந்த உடல், இந்த உலகம் எனக்குரியது அல்ல, என்னை பக்குவப்படுத்துவதற்காக வந்தது. இந்த உணர்வு நமக்கு வரணும்னுதான். அதைத்தான் இங்க ரொம்ப அழகா என் பாச தொடரை என்றார். வந்து அறி, அதை விட சின்ன கமா போட்டுக்கோங்க. வந்து அறிபவள், நீக்குபவள், என் பாச தொடர். எத்தனை 84 லட்சம் யோனி பிறவியா வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. அதுக்கு கூட சொல்லுவாங்க, செக்கு மாடு ஊர் போய் சேராது, சுத்தி 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 தான் வருமே ஒழிய நேர்பாதை அதற்கு தெரியாது. ஊர் என்றால் முக்தி. அந்த மேலான ஊரை சென்று அடைய வேண்டும் என்றால் மாடுனா நம்ம தான். பிறவின்ற ஒரு இந்த பெரும் கடல், இதனை நீந்த வேண்டும். இதை நீந்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப அந்த இறைவிதான் அவளுடைய திருவடியை, அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேரார். இறைவனுடைய திருவடி, திருவடி ஞானம் என்றாலும் திருவருள் என்றாலும் அம்மையே. அம்மையுடைய திருவருள் கூடி நின்றால் இந்த பிறவியிலிருந்து நீங்களாம். அதான் பாத தொடரையெல்லாம் வந்து அறியக்கூடியவள், நீக்கக்கூடியவள். இவள் என்ன நிறத்தில் இருக்கிறாள்? சிந்தூர வண்ணத்தினாதான். சிந்தூர வண்ணம் எதற்காக? நம்ம அப்பதே பார்த்தோம். மீண்டும் மீண்டும் இங்கே பிறப்பு, அந்த பிறப்புகளை கொடுத்தல், பிறவியை கொடுத்தல், ஐந்தொழில் புரிய வரும் அன்னை இந்த சித்தூர வண்ணம் கொண்டவளாக இங்கே காட்சிப்படுகிறாள். சிந்தூர வண்ணத்தினால். அடுத்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு, மகிடன் தலைமேல் அந்தரியாக மகிஷாசுர மர்த்தினி. இன்னைக்கும் நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள இந்த நவராத்திரி விழா அது நடக்கும்போது கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா திருச்செந்தூர் இந்த மாதிரி முருகன் கோயில்ல வந்து சூர சம்ஹாரம், அந்த சூரனை சம்மரி. அதே போல இந்த பத்ரகாளி அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், இந்த அம்மன் கோவில்கள்ல தான் நவராத்திரி விழா 10 நாள் நடக்கும். இந்த 10வது நாள் அப்படின்றது இந்த மகிஷாசுர மர்த்தினியாக அம்மை அங்கே அந்த மகிஷனை, மகிஷன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக 9 நாள் ஒவ்வொரு கோலம் கொண்டு வருபவள். அதுல கூட 3 நாள் சரஸ்வதியா, 3 நாள் அலைமகளாக, கலைமகளாக, மலைமகளாக 3 நாட்களாக வருவது அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு கொண்டாட்டம் அப்படிதான் வைப்போம். அப்புறம் அந்த 9வது நாள் நவமி அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த அமாவாசைக்கு அடுத்த பிரதமை, அதுல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா அந்த 10வது நாள் அந்த கணக்கு வரும். வரும்போது நவமி அப்படின்னு வரும். 9வது நாள் அன்றைக்கு சரஸ்வதி பூஜையாக வரும். சரஸ்வதி பூஜை 9ஆம் நாள் வரும். 10வது நாள் மகிஷாசுர மர்த்தினியா. இதெல்லாம் ஒரு கணக்கு இந்த கோவில்கள்ல நம்ம பார்க்கலாம். இது பூரா எவ்வளவு பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதா. அந்த மகிஷன் என்ற அசுரன். எங்களுக்கு இந்த குலசேகரப்பட்டெல்லாம் பாத்தீங்கன்னா வேஷம் கட்டி எல்லாரும் வர்றதை பார்க்கணும். விசேஷமா கோலாகலமா லட்சக்கணக்கான பக்தர்கள்
வேஷமிட்டு வரக்கூடியவர். அதுல காளி வேஷம், இந்த மகிஷாசுர வேஷம், இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த மகிடன் மகிஷம் அப்படின்னா எருமை, அது எல்லாருக்கும் தெரியும். மகிடன் மகிஷம் அப்படின்னா எருமை. மகிஷ அசுரன், அப்ப எருமை தலையை கொண்ட அசுரன். எவ்வளவு பெரிய தத்துவத்தை அழகா ஒரு புராணம் மூலமாக, இன்றைக்கு திருவிழாக்கள் மூலமாக இந்த மனிதர்களாகிய நமக்கு மனதிற்குள் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அமைச்சிருக்காங்க. நாம திருவிழா கொண்டாட்டம் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனுடைய பொருள் நமக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்கறதுக்காக சொல்லுவோம். எங்களை மாதிரி ஆள்கள்லாம் போய் சொல்லதான் செய்கிறோம். இங்க குலசேர பட்டணத்துல எல்லாம் 10 நாள் ஸ்பீச் உண்டு. ஆனா அங்கதான் கேட்கறதுக்குலாம் அங்க ஆள் இருக்காது. அங்க கொட்டடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வேஷம் கட்டிக்கிட்டு அதுக்குத்தான் ஆள் வரும். ஆனா சாமியோடைய பேரு தெரியுமா? ஞானமுத்தீஸ்வரர். எனக்கு உண்மைக்கே வருஷம் எங்களுக்கு பாடுறதுக்கு அதை போடணும். அது முதல் நாள் திருமுறையில ஆரம்பிக்கணும் போடணும். அந்த முதல் நாள் காப்பு கட்டுறதுக்காக பாத்தீங்கன்னா அவ்வளவு பொட்டு மேளம். அதுல இப்ப சண்டை மேளம்னு ஒண்ணு வந்துச்சு, பயங்கரமா செவிய பிடிச்சிடும் இந்த ஒரு சத்தம். அதோட ஒவ்வொருத்தரும் சண்டை மேளத்தோட வந்து காப்பு கட்ட வரேன்னு வருவாங்க. எங்களுக்கு பாடுறதுக்கே ஓடாது. அப்ப நினைப்பேன், சாமி நீ ஞானமூர்த்தீஸ்வரராக இருக்கிறையே, இங்க இருக்கிறையே, இருந்து இந்த மக்களுக்கு அஞ்ஞானம் விளைந்து கொண்டுதானே இருக்கிறோம். வருடம் நாங்க பார்க்கிறோம். இந்த அஞ்ஞானம் நீங்க கூடாதா? உண்மைக்கே நான் அது ஒரு விண்ணப்பமாகவே வச்சுட்டு வருவேன் சார். நீதான் இந்த அஞ்ஞானத்தை நீக்கணும். ஆனா உண்மைக்கே கேட்டதுனாலே என்னவோ இப்ப 2 வருஷமா உள்ள கோயிலுக்குள்ள பொட்டு கொடுத்து துப்பாக்கி வச்சுட்டாங்க. கொரோனா வந்த பிறகு உள்ள விடல, அதுக்கப்புறம் வந்த பிறகு கொட்டு உள்ள வரக்கூடாது. உண்மை சாமியோடைய செவிகள்ல ஏறிட்டுன்னு உண்மை சந்தோஷப்பட்டேன். இந்த திருமுறைகளாவது எல்லா இடங்களையும் கேட்கட்டும் அப்படின்னு நினைச்சோம். ஞான முக்தீஸ்வரர் சுவாமி அம்மை முத்தாரம்மனா இருப்பா. எவ்வளவு ஒரு அழகான அப்படியே ஸ்டாச்சுவாகவே, மற்ற இடங்கள்ல மாதிரி இல்லை, இந்த அம்மையப்பனாகவே இருத்தல், அம்மையப்பனாகவே அழகா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நடக்கிற விசேஷமான ஒன்று 10ஆம் நாள் திருவிழா. மகிஷாசுரனை அழிப்பதற்காக அம்மை புறப்பட்டு வர்றா. ஞானமே வடிவான அம்மை, அஞ்ஞான வடிவான மகிஷன். மகிஷன்னா எருமை. எருமையை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எருமை மாடு மாதிரி மசன்னு இருக்கு பாரு. ஏதாவது சொல்றது புரியுதா? எருமை மாட்டுக்கு என்ன அடி அடிச்சாலும் அதான் கொஞ்சம் கூட அசையாதுங்க. சிலருக்கு எருமை அடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. எருமை தோலான்னு கேட்பாங்க. அப்ப கூட எருமை தோலான்னு கேட்பாங்க. உனக்கு உணர்ச்சியே இல்லையா? எருமை தோலான்னு கேட்பாங்க. ஒண்ணு உனக்கு இதே வராதா அப்படின்னு. அப்ப அந்த மகிஷன் என்பது அது கருப்பாவும் இருக்கும், நல்ல கருன்னு இருக்கும். அப்ப அஞ்ஞான வடிவத்திற்கு சொல்லக்கூடிய அந்த எருமை. அப்ப உயிர்களின் அறிவில் இருக்கும் அஞ்ஞானத்தை நீக்குவதற்காக அம்மை வருகிறார். எப்படி வருகிறார்? மகிஷ அசுரனை அப்படியே நீக்குவதற்காக, மர்தினியாக அழிப்பதற்காக. எவ்வளவு ஒரு அழகான ஒன்று பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒன்று இந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுடைய ஆழமான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மகிஷ அசுரனாக வரக்கூடிய அம்மை இப்படி மகிஷாசுர மர்தினியாக வரக்கூடிய அம்மை. இதுல இன்னொரு பொருள் உள்ளுயிடாக மறைந்திருக்கு. இதே இந்த கோவில்கள்ல வரக்கூடிய திருவிழா மகிஷாசுர மர்தினி இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த மகிஷம் அப்படின்றதனுடைய குணம் ஏன்னா, நம்ம இன்னைக்கு உண்மை விளக்கம் எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருக்கிறீங்க, அடியேன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த உண்மை விளக்கத்துல தத்துவங்கள் அப்படின்னு நம்ம பாருங்க. தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தத்துவங்கள்ல
குண தத்துவங்கள், குண வடிவான 3 குணங்கள். அது கூட பிரகிருதி மாயை, அது அவ்வியக்தமாக குண வடிவாக, அது வெளிப்படாமல் இருப்பது குணங்கள். வெளிப்படும் போது தத்துவங்களாக பரிணமித்து வருதல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிரகிருதி மாயையிலிருந்து குண வடிவாக இருக்கும், அந்த குணம் வெளிப்பட்டு வரும்போது தத்துவங்களாக பரிணமித்து வருதல் அப்படி. அப்ப ஒவ்வொரு 3 குணம், இந்த 3 குணத்துல முதல் குணம் சாத்வீக குணம். அந்த சாத்வீக குணத்திலிருந்து தான் நமக்கு ஞானேந்திரியங்கள், அதோட மனமும் செல்லும். அப்புறம் ரஜோ குணத்திலிருந்து இங்க கர்மேந்திரியங்கள். மூன்றாவதாக உள்ள தாமத குணம். இந்த தாமத குணத்திலிருந்துதான் பஞ்சபூதங்கள், இந்த 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள், அதை எடுத்து பாருங்க. தாமத குணம் அதுக்கு நேர கீழே வரும் வந்தீங்கன்னா, தாமத குணத்தின் வடிவாக வரும் பஞ்சபூதங்களும், அந்த பஞ்சபூதங்கள் வெளிப்பட்டு தெரியக்கூடிய நிலை, இது வெளிப்படாத காரண நிலை தன்மாத்திரைகள் தன் அளவிலே இருப்பது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்றது. இது அப்படியே ஒவ்வொரு தன்மாத்திரையிலிருந்து ஒரு பூதம். இது எல்லாமே நீங்க உண்மை விளக்கத்துல நீங்க இன்னைக்கு தயவு செய்து எடுத்துப்பாங்க. அதுல இந்த தாமத குணத்திலிருந்து பெறப்பட்ட ஐம்பூதங்களும் தன்மாத்திரைகளும். இப்ப தாமச குணம்னா என்னன்னு பார்த்தோம்? மந்தம், மூடம், மந்த புத்தி, ஒன்றையும் அறிய முடியாத மூடத்தன்மை, இது எல்லாம் தாமச குணம். இருள், கருமை நிறம், இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? எருமைகிட்ட இருக்கு. அப்ப எவ்வளவு அழகா கொண்டு ஒரு அசுரனை உருவாக்கி, அசுர வடிவில இருக்கிறது எது? இந்த எருமை. அது கருமையானது, மந்தமானது, மூடமானது, அப்படியே எருமை வடிவாக்கி அது ஒரு அசுரனாக வைத்து, இந்த அசுர குணம் நம்மை விட்டு போக வேண்டும். அப்ப குண தத்துவங்களில் இந்த உடல் எதிலிருந்து பெறப்படுகிறது? தத்துவங்களால் ஆனது இந்த உடல். அதுதான் உண்மை விளக்கணும். படிச்சு எதையெல்லாம் படிக்கல. அப்ப இந்த தத்துவங்கள்ல அந்த பஞ்சபூதங்கள், 5 தன்மாத்திரைகள், அது காரண நிலை, இது காரிய நிலை, வெளிப்பட்டு தெரியக்கூடிய நிலை, இது சூட்சும நிலை, இது ஸ்தூல நிலை, அவ்வளவுதான். அப்ப இந்த உடல் இப்ப உலகம் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவோம். வானாகி மண்ணாகி வர்றார் இல்லையா? அப்ப இந்த பஞ்சபூதங்களும் இங்கே இருக்கிறது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில். அப்ப இந்த பிண்டத்தில் இருப்பதும் அந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுக்கு காரணமானது தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரை எதிலிருந்து பெறப்பட்டது? தாமத குணத்திலிருந்து. இப்போ ஒரு லட்டு நம்ம கையில இருக்கு. இந்த லட்டு எதுல இருந்து செய்யறாங்க? சீனியில இருந்து செய்யறாங்க. அப்ப இந்த லட்டு எப்படி இருக்கும்? சீனி இனிக்கும், லட்டு இனிக்கும். இனிப்பான ஒரு பொருளிலிருந்து செய்யப்பட்ட ஒரு பொருள் அதனுடைய தன்மையை, சீனி இனிப்பு அதனுடைய தன்மை தான். இப்ப காரமான பொருள் அதுல இருந்து செஞ்சோம்னா காரமான. அதே போல மந்தம், மூடம், இருள், அறியாமை கொண்ட இந்த தாமத குணம், அதில் இருந்து வெளிப்பட்ட தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், இவைகளால் ஆன இந்த உடல், இந்த உலகம். எவ்வளவு ஒரு அருமையான தத்துவத்தை வைத்தார்கள். அப்ப இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இன்னைக்கு நமக்கு வர்ற சோர்வு, நமக்கு வர்ற அறியாமை, இதுதாங்க காரணம். என்னங்க நல்லா தான் இருக்கு, பாடம் கேட்கும் போது நல்லா இருக்கு, அடுத்த நேரம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா தெரியலையே, இல்லது கொஞ்ச நாள்லயே மறந்துருது. இன்னும் சிலருக்கு இது ரொம்ப ரிஸ்கா. நிறைய பேர் வருவாங்க ஆசைப்பட்டு சித்தாந்தம் கேட்கணும், ஆனா கொஞ்ச நாள்ல பாதி பேர் அவுட் ஆயிடுவோம். புரியலன்றோம், ஒரே வரி புரியல.
இது நமக்கு தேவையில்லை, புரியல. அந்த புரியாததற்கு காரணம் உள்ளே நுழையாத தன்மை. மந்தமும் மூடமா இருந்தா எப்படி நுழையும்? அப்ப இந்த தன்மை நம்மிடமிருந்து நீங்க வேண்டும். இதை நீக்கிறதுக்கு தாங்க அம்பாள் எவ்வளவு ஒரு அழகான ஒன்றை நமக்கு திருவிழாவாக்கி கொடுத்திருக்க. அவர் ராத்திரி 9 நாட்கள், ராத்திரி 9 நாட்கள், ஒரு நாள் இல்லை. சிவனுக்காக ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி வந்து கலைமகளாக, அலைமகளாக, மலைமகளாக ஒவ்வொரு ரூபம் கொண்டு வந்து 10வது நாள் இந்த அறியாமையின் வடிவமாக இருக்கக்கூடிய உயிர்களின் அறியாமையை நீக்கும் வண்ணமாக மகிஷாசுர மர்த்தினியா. இன்னைக்கு நீங்க பத்திரகாளி அம்மன் வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட இப்ப போறப்பதான் சொல்றது. ஏன்னா நமக்கு நம்ம சாமிய பத்தியே நமக்கு தெரியல. அந்த ரூபங்கள், அந்த தத்துவங்கள், அது ஏன் இப்படி இருக்கு அதுவே தெரியும். அம்பாள் பத்திரகாளி அம்பாள் அது கோவிலுக்குள்ள நீங்க கற்ப கிரகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கீழே அரக்கணம் போட்டு ஒரு சூலாயுதத்தை கையில வச்சு இந்த சூலாயுதத்தால் அவனை குத்திய வண்ணியமா அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி இருப்பான்? இதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்கலைன்னா இனிமேல் பாருங்க, அவ்வளவுதானே. இவ்வளவு நாள் நிறைய பேர் நான் சொன்ன பிறகு பார்த்தாங்க. ஆமா, சாந்திக்கா சொல்றேன் சரிதான் அப்படின்னா. கீழே கிடக்கிறது எது? எரும மாடு. அதுல அப்படி சூலாயுதத்தை பதிச்சு இப்படி உட்கார்ந்துருப்பா பாருங்க, அழகா. அந்த கீழே இருக்க எரும மாடு செத்துக்குமான சாக்கா, அது இப்படி ஒழிச்சுட்டுதான் இருக்கு. ஆனா சூலாயுதம் பதிக்கப்பட்டதால் அந்த எருமையின் தன்மை வெளிப்படாமல் இருக்கும். அதனுடைய தன்மை என்ன? அதுதான் அறியாமை. இந்த உயிர்களுக்கு அறியாமை நீக்கப்பட்டு சூலாயுதம் என்றால் ஞானமே வடிவான பகுதி. அம்மையருடைய அருள் ஞானம் இதுதான் சூலாயுதமாக. இங்கே அந்த அஞ்ஞானத்தை நீக்க வந்த அம்மை, அம்மைதான் கேதா. இங்கேயும் அழகா அதைத்தான் கேட்ட. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையில கொண்டு வந்து போட்டிருக்காரு. மகிஷாசுர மர்த்தினியாக மகிடன் தலைவேல் அந்தரியாக. இந்த தாமத குணம் என்ற நம்முடைய தாமத குணம், அதனால் வரும் மயக்கம், அறியாமை, இதனை நீக்குதல் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ அம்மை செய்து கொண்டிருக்கிறாள். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா, நம்ம ரொட்டீனா செஞ்சுட்டே ஒரு வேலை செய்யறோம்னா அதுல இருந்து மாறுதல் என்பது நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இவ்வளவு நாள் நாங்க இவ்வளவு நாள் இப்படித்தானே செஞ்சோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு போடுவோம். நீ செஞ்ச இல்ல, அது சரியா தவறான்னு நீ யோசிக்கல, கொஞ்சம் சிந்திச்சு பாரு அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு விருந்தாக்கி இந்த அபிராமி பட்டர் அப்படிதான் நம்மளுடைய சிந்தனைக்கு விருந்தாக்குகிறார். சிந்தனை. அப்ப அந்த சிந்தனை எது? அம்மை, நமக்காக வரும் அம்மை. எப்படி வருகிறார்? நம்முடைய அசுரத்தனத்தை எல்லாம் நீக்க வருகிறார். எதன் மூலமாக? ஞானத்தின் மூலமாக. அஞ்ஞானம் என்ற அசுரத்தனத்தை நீக்க ஞானமே வடிவான பரம்பொருளாக இவள் வருகிறாள். இது அந்தரியாக. அந்தரி என்பது அந்தரம் என்றால் ஆகாச வடிவு, வானந்தமான வடிவுடையாள் என்றும் இங்கே வரும். அப்ப அந்த அந்தரி, இந்த இதுல கூட நமக்கு வரும் அந்தரி அப்படின்னு. அப்ப அந்தரம் என்றால் ஆகாச வடிவு. இந்த ஆகாச வடிவினராக இருப்பாள். ஆகாசன்றது பறந்து விரிந்த ஒரு பகுதி. அந்த பறந்து விரிந்த பகுதியிலே இருள் சூழ்ந்து இருக்கும் போது ஒரு கீற்று, அப்படியே சூரிய ஒளியின் கீற்று பட்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் விலகி அப்படியே சூரியன் நன்றாக எழும்பும் போது பிரகாசமாக ஆகாயம் தெரிகிறது பாருங்க. அது போல இவள் அந்தரியாக வந்து
இவளிடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஞானம் இங்கே, அந்த ஞானம் இங்கே நம்முடைய அறியாமை என்ற இருளை நீக்கும் வண்ணமாகும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடலாக இங்க இந்த பாடல் எவ்வளவு பெரிய உயர்ந்த பாடலாக நமக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க பாரு. மைஷாந்தரியாக, அப்புறம் இது மைஷாசுர மத்தின்றது துர்க்கை தான். பத்திரகாளியாக, துர்க்கையாக, நம்ம விழா கோலத்துல எல்லாம் நம்ம பார்க்கலாம். துர்க்கையாக, நீலி, நீலி என்பதும் நீல நிறம் கொண்டவளாக, நீல நிறம் என்ற மாத்திரத்திலே, அந்த நீல வடிவு கொண்ட மாத்திரத்திலே காளியாக, துர்க்கையாக வரக்கூடிய அம்மை. காலம் என்றாலே இருள், காளி என்றால் அந்த இருளை நீக்குபவள் காளி. அறியாமை என்ற இருளை நீக்குபவள். அததான் இந்த பாடலை நம்ம அறியாமையை நீக்கிறதுக்காகத்தான் அழகான ஒரு ப்ராசஸ் ஆக்கி நமக்கெல்லாம் இங்க சொல்லி இருக்கிறார். ரொம்ப அழகான ஒன்று. முதல்ல பாச தொடரையெல்லாம் அறிஞர் பசு பாச விமோச்சினி. இதைத்தானே லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிச்சு, பசுக்களாகிய நம்மிடம் இருக்கும் பாசத்தை நீக்குதல். பசு பாச விமோச்சினி, பாச வந்தவி, இப்படி எல்லாம் நமக்கு சொல்லிச்சு. அடுத்தாப்புல இந்த அம்மை மகிஷாசுர மர்த்தினி, மகிடன் தலைமேல் அந்தரி, மகிஷாசுர மர்த்தினியாக. அந்தரி என்றால் ஆகாச வடிவினலாக. ஆகாயம் என்பது எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்து இருக்கும் ஒரு பொருள். அது போல அம்மை எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்தவளாக, நல்ல ஒரு விளக்கம் தரக்கூடியவளாக, ஞானம் தரக்கூடியவளாக இருக்கும் அம்மை என்பதை இந்த பாடல எவ்வளவு அழகாக இருக்கா பாருங்க. இப்படிப்பட்ட அம்மை நீலியாக வருகிறாள். நீலினா நம்ம எதையோ நம்ம நினைக்கிறோம். நீல நிறம் கொண்டவள், கருணையே வடிவானவள். துர்க்கை, துர்க்கை அப்படின்னாலே நம்முடைய துன்பங்களை நீக்குபவள் என்றுதான் பொருள். துர்க்கை என்றாலே அரணானவள், பாதுகாப்பானவள், கோட்டை போன்றவள். எப்படி ஒரு கோட்டை, ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, அதுக்கு வெளியே ஒரு மதில் கோட்டை இருக்கும் பாருங்க, அரண்மனையை பாதுகாத்தல். அது போல இந்த ஆன்மாக்களை பாதுகாத்தல். எப்படிப்பட்ட பாதுகாப்பு? ஞானமாகிய பாதுகாப்பு, சாதாரண பாதுகாப்பு இல்ல. அப்ப அஞ்ஞானம் இந்த இடத்துல நமக்கு முழுக்க, இந்த பாடல் முழுக்க என் பாச தொடரையெல்லாம் அறி அப்படின்னா, அந்த பாசம் என்பதில் அறியாமை என்ற ஒரு ஆணவ மலம், அதை நீக்குவதற்காக அம்மை ஞான வடிவாக வரக்கூடியவள் தான், சிந்தூர வண்ணமாக வரக்கூடியவள். இங்கே நம்முடைய அறியாமை என்ற ஒன்று எப்படி இருக்கிறது? மகிஷனை போல இருக்கிறது. அந்த மகிடன் தலைமேல் அந்தரியாக ஆகாச வடிவமாக கொண்ட அம்மை நீலியாக வருகிறாள், அரணாக வருகிறாள். கொட்டையை போல இருக்கும் அரணாக, நீலியாக, துர்க்கையாக வருகிறாள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்குன்னு பார்த்தாலே அப்படி ஒரு ஆச்சரியம். சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமையில் அந்தரி நீலி, இவள் அழியாத கன்னிகை. அருமையான ஒரு வார்த்தை. இவள் என்றைக்கும் கன்னிகை, நித்திய என முதல் வரியிலேயே எந்தை துணைவின் ஒரு வார்த்தையப்பட்டாள். இவள் அழகே வடிவானவள் சுந்தரி. எந்தை துணைவினா இறைவனோடு கூடியவள். அப்ப இறைவனோடு கூடியவள் கணவனோடு கூடியவள் அப்படின்னு பொருள். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த கணவனோடு கூடி என் பாதத்தொடரையெல்லாம் சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமையில் அந்தரி நீடி இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு அழியாத கன்னிகைன்னு ஒரு வார்த்தையும் வரும். அழியாத என்றால் நித்த பொருள், என்றும் உள்ள பொருள், சத்து பொருள், இதெல்லாம் நமக்கு தெரியும். கன்னிகை என்றால் மாறாதவள், அந்த இளமை கன்னிகை, அந்த கன்னித்தன்மை மாறாதவள். அப்ப அதனுடைய பொருள் என்ன என்றால், இப்ப நம்முடைய இதையெல்லாம் நீக்கிறதுக்காக வர்றா. எதை நீக்கிறதுக்கு வர்றா? நம்ம அறியாமையை நீக்க வர்றா. எல்லா உயிர்களுக்குள்ளே நிற்கிறார்.
எல்லா உயிர்களுக்கும் பிறவி எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்படி வருவதால் இவள் மாறுபடுவாளோ? இவளுடைய தன்மை மாறுபாடு வருமோ? தன்மையில் மாறுபாடு வருமோ என்றால் மாறுபாடு வரா. எத்தனை எத்தனை உயிர்களோடு கலந்திருந்து அத்தனை உயிர்களுக்கும் இங்கே பிறவி என்பதை கொடுத்து அந்த பிறவியின் மூலமாக அறியாமையை நீக்குபவளாக இவள் வந்தாலும் இவள் தன் தன்மையில் மாறா. அதுதான் அது. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியிலாம் திருமணம் நடக்க வரும்போது திருமணம் தடைபடும் அப்படின்லாம் ஒரு வரலாறு. இந்த வரலாறுக்கெல்லாம் இதுதான் காரணம். என்றைக்கும் நித்திய கன்னிகையாக இருந்து உயிர்களின் அஞ்ஞானத்தை நீக்கும் அம்மை. இதுதான் சரியான பொருள். இந்த தத்துவ கூட்டங்களோடு நம்மை சேர்த்து வைத்து இந்த தத்துவ கூட்டங்களிலிருந்து நம்மை நீக்கி என் பாச தொடரை எல்லாம் வந்து அறிபவளாக வரும் அம்மை. எல்லாத்தையும் நீக்கணும். நீக்கினாத்தானே இந்த அறிவு, இந்த ஏன்னா உயிர் அறிவு பொருள். உயிரோட அறிவுல அங்க இருக்க அறியாமை என்ற ஆணவ மலம், அதை நீக்கிறதுக்காக சேர்த்து வைக்கப்பட்ட மாயை கண்ணும். அப்ப எல்லாத்தையும் நீக்கணும். பாத புணரையெல்லாம் வந்து அறியக்கூடிய அம்மை. அப்ப எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இங்க நான் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் இந்த உயிர்களுக்கு. அதனால் இவள் பந்திக்கப்படுவாளோ? இவள் மாறுபாடு கொள்வாளோ? பந்திக்கப்பட மாட்டால், மாறுபாடு கொள்ள மாட்டாள். அதத்தான் அழியாத கன்னிகை என்ற வார்த்தையை இங்கே அருமையாக நித்த பொருளாக சத்து பொருளாக என்றும் மாறாத பொருளாக இருக்கும் அம்மை எப்படி வாரா அப்படின்னா, அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. ஆரணத்தோள் கம் ததி கைத்தளத்தார். நல்ல ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆறுதலான வார்த்தையும் இந்த வார்த்தை. மற்றதாவது தெரியும், என்னோட அறியாமை எனக்கு என்ன தெரியுமா, நான் அறியாமையில இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஏதோ பிறந்தேன் ஏதோ வாழ்ந்தேன் அப்படிதான் நம்ம இருப்போம். இப்ப நம்ம உண்மை விளக்கம் இந்த சித்தாந்தம்லாம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் ஒரு ஒளி, ஒரு லைட் வர்ற மாதிரி வருது. ஏதோ கொஞ்சம் புரியுது, முழுசாலாம் புரியல, அந்த நிலையில இருக்கும். ஆனா இந்த நிலையில நமக்கு ஒவ்வொரு பிறவியா வந்து அந்த பிறவியிலாம் நாம செஞ்ச வினைகள் எல்லாம் கூட்டி வச்சு உடம்போடு ஒண்ணு கொடுக்கப்படுது. இது எல்லாமே சாமி பார்த்து பார்த்தா கொடுக்குறாரு. இவ்வளவு காலம் இந்த உடம்போட இந்த பிறவியில இந்த தாய்க்கு இந்த தந்தைக்கு இந்த கணவனோடு இந்த குழந்தைகளோடு இப்படி எல்லாம் உறவுகளை எல்லாம் கூட்டி வைக்கிற ஒரு ஒன்றை நமக்கு கொடுக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய வினைகளை தீர்க்கிறது. ஆனா நமக்கு நன்மை வரும்போது நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும். துன்பம் வரும்போது எந்த நேரத்துல தலையில ஒரு எழுத்தை எழுதிட்டான், தூங்கிட்டானோ என்னவோ, எனக்குதான் இப்படி ஒரு கஷ்டம் வருது. இன்னைக்கும் நம்ம சாதாரணமா அறியாதவர்கள் நாம கொஞ்சம் இப்ப புஸ்தகம் எல்லாம் படிச்ச பிறகு சரி என்னுடைய வினை பெயர் அனுபவிக்கிறோன்ற வார்த்தையில நமக்கு இது வர ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்சம் ஏத்துக்கிற பக்குவம் அதெல்லாம் கூட கொஞ்ச நாள்ல வந்துடும். ஆனா முதல்ல அறியாமையில இருக்கும்போது எனக்குத்தானே தலையில இப்படி ஒரு எழுத்தை எழுதிட்டான், தலையில ஒரு எழுத்தை எழுதிட்டான். ஆனா அது வந்து மாறாம இருக்கு. நம்ம எழுத்து அந்த எழுதின எழுத்து, அந்த பிரம்மா எழுதின எழுத்து மாறாத எழுத்தா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்ல அருணகிரியார் ரொம்ப அழகா அதை சொல்லுவார் இல்லையா, அந்த எழுத்து, அந்த எழுத்தை அழிக்கும் ரப்பர் எங்க இருக்கு? சாதாரண மற்றவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் இருக்கு, இதை அழிக்கிறதுக்கு ரப்பர் இருக்கா அப்படின்னா, அந்த முருகப்பெருமானுடைய இந்த கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படிப்பார். அவனுடைய கால் பட்டு அழிந்தது அப்படின்பார். அப்ப அதை அழிக்கிற ரப்பர் எங்க இருக்கு? முருகப்பெருமானுடைய கால் அப்படின்பார். இங்க அதை விட ஹைலைட்டா இவர் அபிராமிப்பட்டர் சொல்றார் பாருங்க ஒரு வார்த்தை. அந்த ஆரணத்தோன், ஆரணத்தோன் என்றால், ஆரணம் என்றால் வேதம், வேதங்களை நன்றாக உணர்ந்தவன் ஆரணத்தோன். அவன் தானே நான்முகன் பிரம்மா. வேதங்களை நன்றா, அது பிரம்மான்றது ஒரு போஸ்டிங், பதவி. அது யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா நன்றாக வேதங்களை உணர்ந்தவனுக்கு.
4 வேதங்களை நன்றாக முறையாக பயின்று இவ்வளவு வேள்வியை செய்தவனுக்கு இந்த பிரம்மன் என்ற ஒரு பதவி கொடுக்கப்படும். எத்தனையோ பிரம்மர்கள் வந்திருக்கிறார்கள். அதான் அந்த பிரம்ம கபாலங்களை எல்லாம் சுவாமி கழுத்துல போட்டிருக்கார் அப்படி என்றது நமக்கு வரலாறா படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆரணத்தோன் வேதங்களை நன்றாக உணர்ந்து நன்றாக கற்று இருப்பவனுடைய கம் தரி, கம் என்றால் தலை. அவன் ஏற்கனவே முதல்ல 5 தலை இருந்துச்சு. நானே பிரம்மம்னா ஒரு தலைய சாமி அப்படி உயிர நகத்தால நேசா கிள்ளி தூக்கிட்டாரு. இப்ப 4 தலை இருக்குது. இப்ப இந்த 5 ஒரு தலை எடுக்கப்பட்டது பாருங்க ஆணவத்தினால். அந்த தலையை எடுத்தது யாரு? சுவாமி இந்த உயிரால் எடுத்தார். இப்ப இறைவன் வேறு இறைவி வேறு இல்லை. அந்த தலை எங்க இருக்கான்? அம்மையுடைய கைகள்ல இருக்கான். அப்ப நமக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதுறான் பாருங்க ஒருத்தன். நம்முடைய தலையில இன்றைய வினைகளுக்கு ஈடாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வருது. அந்த வினை பயனை நம் செய்த வினைகளுக்கு ஈடான பயனை எழுதக்கூடிய பிரம்மா, அந்த பிரம்மாவுடைய தலை. அதுவும் அந்த கபாலம் எப்படி இருக்கும்? கபாலத்தை தான் கையில பிச்சையத்தை பலியேற்கும் பாத்திரமாக கொண்டு வருவார் சுவாமி எல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப அந்த பிச்சை பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறது அம்பாள் அப்படின்னு இவர் சொல்றார். அதை எப்படி வச்சிருப்பாங்க? பிச்சை பாத்திரமா மண்டை ஓடு கபாலம்னா அதை இப்படி திருப்பி வச்சிருப்பாங்க. மண்டை ஓடுனா இப்படி இருக்கும். இதை இப்படி திருப்பி வச்சாதானே ஓடாகி விஷயம் எடுக்க முடியும். இந்த இடத்துல ஆரணத்தோன் கம் தரி கைத்தலத்தார். அவன் தலையவே தலை ஓட்டையே திருப்பி வச்சு கையில வச்சிருக்கான். அப்ப நம்ம தலையிலாம் எழுதக்கூடியவனுடைய தலை இங்கே திருப்பப்பட்டு மாற்றப்பட்டு கையில் வைத்திருந்தால் இவன் எழுதுனதை மாத்துறதுக்கு அவனுக்கு எத்தனை நொடியாகும், எத்தனை நிமிஷம் ஆகும். இவ்வளவுதான். இவ்வளவு அருமையான ஒரு கருத்தை இதுல இருந்த. அப்ப அவன் எழுதின எழுத்துதான் நமக்குன்னா அந்த எழுத்தை மாற்றுவதற்கு இவனுக்கு எவ்வளவு நேரம்? அவன் தலையிடத்துக்கு பிடிச்சிட்டான்னா அப்ப அவன் எழுதின எழுத்த மாத்திரைக்கு எவ்வளவு நேரம்? அம்மையை தொழுதால் இந்த தலை எழுத்தையே மாற்றலாம். இதுதான் ரொம்ப உயர்ந்ததான ஒன்று. இன்னைக்கு திருக்கடையூர், அந்த திருக்கடையூர்ல மார்க்கண்டேய மகரிஷிக்கு சொல்லிதானே அனுப்பினார் 16 வருடங்கள் என்று. அந்த 16 வருடங்கள், அந்த 16 வருடங்களிலே இவனுக்கு வரக்கூடிய காலன் அது சரியான காலத்திலே வந்த போது மாற்றி எழுதுவதற்காக, ஏன்னா சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை காலன் வந்து அழைப்பது என்பது தவறு. அப்ப அந்த காலனை காலால் எதிர்ந்த அந்த தன்மை, அந்த காலால் உதைந்தது. இன்னைக்கு உங்க திருக்கடையூர்ல அதுக்காக தான் 60 60 70 70 80 80 எல்லாம் நடக்கும். அந்த கால் எது? இடது கால். இடது கால் யாருக்குரியது? அம்மைக்கே உரியது. அப்ப அந்த அம்மைதான் நம்மை இந்த மரணமில்லாத பெருவாழ்வை தரக்கூடியவளாக இருப்பவள் என்பதை இன்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் இடம் திருக்கடையூர். அம்மை அபிராமி அன்னையாக இருந்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு தலம். இந்த தான் இங்க அழகா ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் தன்னுடைய கைகளிலே கொண்ட அம்மை அவளுடைய மலர்த்தாள் திருவடி, மலர் போன்ற தாள், அந்த திருவடி என் கருத்தனமே. எப்பவுமே இறைவனுடைய திருவடி என்பது சாதாரணமானது இல்லை. சதா காலமும் திருவடியே நினைந்து உருகுபவர்கள் தான் அடியார்கள் என்னது. அடியினை தொழுது அடைபவர்கள். சதா காலமும் அடியினை தொழுது இறைவனோடு சேர்த்தல். இந்த திருவடி, திருவடி ஞானம், திருவருள், அம்மை. திருவடி என்றாலே அம்மைதான்.
அப்ப திருவடி ஞானம் என்றாலே திருவருள், அம்மையுடைய அந்த ஞானம் கைவர பெறுதல், அந்த திருவருளோடு ஒன்றித்து இருத்தல். கருத்தன என்றார் என்னுடைய கருத்து, என்னுடைய நினைவு அத்தனையும் இந்த திருவடி. மலர்த்தாள் என் கருத்தனவே, அந்த தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை சதா காலமும் நினைவில் கொண்டான். அந்த நினைவுல கொள்ளணும், சதா காலமும் அந்த திருவடியே நினைந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த திருவடிதான் நமக்கு ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஞானம்தான் நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியது. இது நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக அதை அப்படியே இந்த பாடல்ல ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் அபிராமி பட்டர். சுந்தரியாக, அழகின் ரூபமாக, நம்முடைய கருத்தை எல்லாம் கவரும் வண்ணமாக ஒன்றித்த நிலையிலே உயிர்கள் இந்த இறைவனோடு இறைவியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரியாக, அழகின் வடிவமாக வரும் அம்மை எந்தை துணைவியாக, இறைவனோடு இணைந்த அந்த போக மொத்தமாக எனக்கு அருள் புரிய வரும் தன்மையிலே வரும் அம்மை, என் பாச தொடரையெல்லாம் வந்து அறியக்கூடியவளாகிய அம்மை, ஆணவ மலம் அறியாமையை செய்து கொண்டிருக்க அதனை நீக்கும் வண்ணமாக மாயை கண்மம் கூட்டுவிக்க, இப்படி பல பல பிறவிகளிலே வரக்கூடிய இந்த பாச தொடரையெல்லாம் வந்து அறியக்கூடிய அம்மை, சிந்தூர வண்ணத்தினளாக வரும் அம்மை, ஐந்தொழில் புரிய வரும் தன்மையிலே சிந்தூர வடிவம் வண்ணம் கொண்டவளான அம்மை, இவள் மகிடன் தலைமேல் அந்தரியாக வருபவள். என்னுடைய அறியாமை, என்னுடைய தாமத குணம் என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை, இருள், மந்தம், மூடம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையெல்லாம் என்னிடம் நீக்கி ஞானமே வடிவமாக, சாத்வீக குணமாக, வெண்மை நிறமாக இதுல கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுக்காகத்தான் இங்க மகிடன் தலைமேல் அந்தரியாக, மகிஷாசுர மத்தினியாக வரும் அம்மை, நீலியாக, துர்க்கையாக, அரணாக, எனக்கு அரண் தருபவளாக, பாதுகாப்பு தருபவளாக, அறியாமை என்னிடம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து சேராத வண்ணமாக பாதுகாப்பு தருபவளாக, ஞானமே வடிவானவளாக, நீலியாக, அணியாத கண்ணிகையாக, என்றும் உள்ள நித்த பொருளாக, சத்து பொருளாக இருக்கும் அம்மை அழியாத கன்னிகையாக. அப்படி இருக்கும் அம்மை அவளுடைய திருக்கரத்திலே இருப்பது ஆரணத்தோன் கம்தரி. அந்த வேதங்களை அத்தனையும் நன்றாக உச்சரித்து அனைத்து உயிர்களுக்கும் உடல் கொடுத்து அந்த உடலுக்குரிய வினைப்பயங்களை எழுதி வைத்து தலையிலே ஒரு எழுத்து எழுதுகிறானே, அவனுடைய தலையை தன் கையிலே கொண்டவளாக ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள், அவளுடைய மலத்தாள். இவ்வளவு குணங்களை இவ்வளவு அப்படி அழகா கெட்டப்பா கொண்டு வர இப்படிப்பட்ட அம்மை, இவளுடைய மலத்தாள். அது எது? ஞானமே வடிவானது, திருவருள் மயமானது. அப்படிப்பட்ட அந்த அம்மையின் அந்த மலர்த்தாள் என் கருத்தனவே, என்னுடைய அறிவிலே பதிந்த வண்ணமாக சதா காலமும் இந்த அம்மையின் திருவடியை நினைத்த வண்ணமாகவும், ஏன்னா அவர் அந்த நிலையில தான் இருந்தார். சதா காலமும் அம்மையின் திருவடியோடு ஒன்றித்து, திருவடி என்பது ஞானம், மேலான ஞானம், அந்த திருவடி ஞானத்தோடு ஒன்றித்து இருந்த நிலை கருத்தனவே, என்னுடைய அறிவிலே பொருந்தி நிற்ற நிலை. இதுதான் மேலான நிலை. அந்த நிலைக்கு நம்மையும் அழைத்து சென்ற அபிராமி பட்டர். அந்த அம்மையை தியானம் செய்தல், கருத்தன அப்படின்னா ஒன்றித்த நிலை. அதை எவ்வளவு அழகா சொல்றாரு இந்த பாடல். மிக உயர்ந்ததான ஒரு பாடலாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் அபிராமி அந்தாதியில். இது 8வது பாடலாக இங்கே அமைந்து உள்ளது.
திருச்சிற்றம்பலம். பார்வதி பதே நமகா தேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.